بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم
يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உன்னத சஹாபா பெருமக்கள், சஹாபிய பெண்மணிகள் மீதும், இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற அனைத்து மூமினான ஆண் பெண் ஒவ்வொரு அடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் அடியார்களே, தியாகமின்றி சொர்க்கமில்லை என்கின்ற தலைப்பு இந்த ஜும்மா உரையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக எந்த ஒன்றை அடைவதாக இருந்தாலும் அதற்கான தியாகம், அதற்கான உழைப்பு, அதை நோக்கி எடுக்கின்ற நம்முடைய முயற்சி மிக அவசியமான ஒன்று. எதிலே முயற்சி இல்லையோ, எதற்காக நாம் அர்ப்பணம் செய்யவில்லையோ, தியாகம் செய்யவில்லையோ, அதில் வெற்றியை கொண்டாடவே முடியாது. எந்த ஒரு வெற்றியை கொண்டாடுவதாக இருந்தாலும் அதற்கு துவக்கத்திலே இருந்து நம்முடைய உழைப்பும் தியாகமும் இருந்தாக வேண்டும் என்பதை உலக மக்கள் அனைவருமே புரிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமங்களுக்கு பிறகுதான் எளியது உள்ளது. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. மீண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான், சிரமங்களுக்கு பிறகுதான் ஒரு எளியது உள்ளது. இங்கே நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சிரமங்களும், ஒவ்வொரு உழைப்பும், தியாகமும் சிரமங்களுக்கு பிறகு ஒரு எளிய வாழ்க்கையை மறுமையிலே பெற்றுத்தரும் என்று நாம் நம்புகிறோம். மறுமையில் அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கின்ற அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய தியாகம் என்பது மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொர்க்கத்தை அடைவதை பற்றி ஒரு வசனத்தில் கேள்வி எழுப்புகிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 214வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதீகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமுதாயம் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை போன்று, சோதனைகளை போல எதையும் அனுபவிக்காமல் அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தை அடையலாம் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய வார்த்தைய இந்த வசனத்தை நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்ட ஈமான்தாரிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதீகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற சமுதாயம் அனுபவித்த சோதனைகளையும் சிரமங்களையும் நீங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கம் போய்விடுவீர்களா?
இந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். நம்மை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். கேள்வி நடையில் அமைந்த ஒரு வசனம். குர்ஆன்ல இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கும். அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் மனிதர்களிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகள்னு சிலது இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் சூரத்துர் ரஹ்மான். அதுல அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கின்றான், ஃபபிஐய அலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் எதை நீங்கள் பொய்யென நினைக்கிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அருள் செஞ்சிருக்கிறான். இறைவன் செய்த அருளில் எதையாவது உங்களால் பொய் என்று நினைக்க முடியுமா? அல்லாஹ் இதை பொய்யாக செய்திருக்கிறான் அப்படின்னு உங்களால் கற்பனை செய்ய முடியுமான்னு கேட்கிறான். சூரத்துர் ரஹ்மானில் மட்டும் பார்த்தால் கிட்டத்தட்ட கத்திபான் என்கின்ற இந்த வசனம் திரும்ப 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 சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருகிறது. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் கேட்கிறான். இதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்க குர்ஆன்ல, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்கிற மகத்துவம் நிறைந்த இரவில் இதை இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு கேள்வி கேட்கிறான், ஒமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் மகத்துவம் மிக்க இரவு என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? குர்ஆன்ல இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் மனிதர்களிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய இந்த வசனங்கள் நிறைய இருக்கிறது. இப்ப நான் குறிப்பிட்ட இந்த வசனத்தை நீங்க பாருங்க, அம் ஹஸிபுதும் அன் ததுஹுலுல் ஜன்னத வலம்மா யஅதீகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்ற மக்கள் பட்ட சிரமத்தை போல நீங்கள் சிரமம் இல்லாமல் சொர்க்கம் போவீர்களான்னு அல்லாஹ் நம்மள கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கிறான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அறியாம தெரியாம கேள்வி கேட்கிறான்னு புரிஞ்சிடக்கூடாது. ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூட கல்லூரி மாணவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார், மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யாரு? டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஆசிரியருக்கு தெரியாம கேள்வி கேட்கிறாருன்னா தெரியாம கேள்வி கேட்கல, கேள்வி நடையில் ஒரு பாடம் நடத்துறாரு. பாடத்தை நடத்திக்கிட்டே இருக்கும்போது இடையில இடையில கேள்வி கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? கேள்வியும் ஒரு பாடம். குர்ஆனில் அல்லாஹ் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும், சோதனைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், கஷ்டங்கள் வந்தால் அதை சகித்துக் கொண்டு தான் ஆக வேண்டும். அர்ப்பணிப்பும் தியாகமும் உழைப்பும் இல்லாமல் இந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைய முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தின் ஒரு கேள்வி நடையில் ஒரு பாடத்தை நமக்கு சொல்றான். இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சோதனை யாருக்கு வரும்? சோதனை பொதுவா எல்லாருக்கும் வரும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. வறுமையை கொண்டு, இழப்புகளை கொண்டு, உயிர் சேதத்தை ஏற்படுத்தி, பயத்தை கொடுத்து உங்களை நாம் சோதிப்போம். வபஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு. பொறுமைங்கிறது பொதுவா எல்லா மனுஷனுக்கும் வரும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், பொறுமை என்பது யாருக்கு வரும் என்றால் அனைத்து மனிதர்களுக்கு பொதுவானதாக இருந்தாலும் அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுத்து சோதிப்பான். குறிப்பிட்ட ஒருவரை அல்லாஹ் சோதிக்கின்றான்.
அந்த குறிப்பிட்ட ஒருவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டானோ அவரை சோதனைக்கு மேல் சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். சோதனைங்கிறது பொதுவா எல்லாருக்கும் வரும். முஸ்லிமும் சோதிக்கப்படுவான், காஃபிரும் சோதிக்கப்படுவான். சோதனை எல்லோருக்கும் சமம். ஆனால் அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுத்தே சோதிப்பான். அவர் யார் என்பதை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டானோ. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? நான் அல்லாஹ்வுக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, எனக்கு சோதனைக்கு மேல சோதனை வருதுன்னு நினைக்கிறேன். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடிவிட்டானோ அவருக்கு சோதனைக்கு மேல் சோதனை வழங்குவான். நோயினால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை நாடிவிட்டான் என்று பொருள். பொருளாதாரத்தை சம்பாதித்து அதை கொண்டு மனக்கோட்டை கட்டியிருப்போம். ஒரு தொழிலை ஏற்படுத்திடலாம், ஒரு வீடை கட்டிடலாம், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை முடிச்சு வச்சிடலாம். பல கற்பனைகள் இருக்கும். உழைத்து சேமித்து வைத்த அந்த சம்பாத்தியம் கண்ணிமைக்கும் சமயத்தில் தொலைந்து விட்டதா? சோதனைக்கு மேல் சோதனையா? தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் அந்த சோதனை உங்களுக்கு தருவதன் மூலமாக இன்னொரு பெரும் நன்மையை நாடி இருக்கிறான். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். சிந்திச்சு பாருங்க. உலகத்திலே இங்கே அனுபவிக்கின்ற சோதனைகளை அனைத்தையும் நபிகள் நாயகம் என்னவாக சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் உங்களுக்கு நன்மை நாடிவிட்டான். நன்மையை நாடிவிட்டான் என்றால் அங்கே சொர்க்கம் பதிவாகி கொண்டிருக்கிறது. தங்க இருக்கின்ற இடம் தயாராகி கொண்டிருக்கிறது. நான் அங்கே சென்று குடியிருப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தானே நபிகள் நாயகம் சொன்னார்கள். சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் அதை எளிதிலே பெற முடியாது. அதற்கு பல தியாகங்கள் இருக்கும். உலகத்தில் பார்க்கிறோம்ல, ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை, பாரபட்சம் இல்லாமல் தாராளமான சம்பளம், வருமானம், அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பரக்கத்தாக ஒரு சேமிப்பு, இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா உழைப்பு இருந்தால் இவை அடையலாம், தியாகம் இருந்தால் அடையலாம், முயற்சி செய்தால் அடையலாம்னு சொல்லக்கூடிய இந்த புத்தி, அதுவே சொர்க்கம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மனசுல தோன்றது என்னன்னா, எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. பள்ளிவாசலுக்கு போவேன், 5 வேளை தொழுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன். ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைப்பேன், என்னால் முடிந்தால் தான தர்மம் செய்வேன், நான் எல்லா அமலையும் செய்வேன். ஆனால் நன்மையை ஏறுவதோ தீமையை தடுப்பதோ நான் ஈடுபட மாட்டேன். எத்தனை மக்கள் ஒதுங்கி நிற்கிறோம் அந்த மாதிரி. நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் நம்மிடத்தில் ஆர்வங்கள் இருக்கிறதா என்றால் ஆர்வம் குறைந்திருக்கிறது. காரணம் என்ன? நன்மையை ஏவினாலும் தீமையை தடுத்தாலும் எனக்கு சிரமம் வரும். பலர் என்னை திட்டுவார்கள், விமர்சனம் செய்வார்கள், என்னை பல வார்த்தைகளை கொண்டு புறம் பேசியும் அவதூறு பேசியும் கேலி கிண்டல் செய்தும் என் மனதை நோகடிக்கின்ற பல வழிகளையும் செய்வார்கள். நான் உண்டு, என் நன்மை உண்டு, எனக்கான அமலை நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று தொழுகை, நோன்பு, தர்மம், குர்ஆன் ஓதுதல் என்கிற இந்த நன்மையோடு நிறுத்திக் கொண்ட எத்தனை முஸ்லிம்களை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு தீமையை தடுங்களேன். நம்முடைய பிள்ளை வயதில் இருக்கின்ற ஒருவன் 6வது வகுப்பு படிக்கிறான், 5வது வகுப்பு படிக்கின்றான், சாலையில சர்வ சாதாரணமா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு நடக்கிறான். நாம பார்த்தா அவனை திட்ட வேணா செய்வோம். அவனை மட்டும் இல்ல, அவனுடைய பெற்றோரையும் சேர்த்து திட்டுவோம். புள்ள பெற்றிருக்கிறான் பாரு. அவனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி தீமையை தடுத்து நல்லுபதேசம் செய்தவர்கள் நம்மில் இருப்போமா?
சமுதாயத்தில் நடக்கிற அட்டூழியங்களை, அழிச்சாட்டியங்களை பார்த்தால், அநியாயங்களை பார்த்தால் அவர் செய்பவரையும் திட்டுகிறோம், அதற்கு துணையாக இருப்பவரையும் திட்டுகிறோம். மூன்றாவது நபராக தெருமுனையில் நின்று பேசிவிட்டு செல்கிறோமே தவிர தீமையை தடுக்கும் மனசு வரலையே. தீமையை தடுப்பதும் ஒரு மார்க்கம் பணித்தானே. ரபியுல் அவ்வல் மாதத்திலே மௌலிது ஓதினார்கள், எல்லோருக்கும் தெரியும். மௌலிது ஓதுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள் என்று சமூக வலைதளத்திலே கொந்தளிக்கின்ற நான், உங்களுக்கு தெரிந்த, நமக்கு தெரிந்த எத்தனை மக்களிடத்திலே மௌலிது ஓதுவது பாவம் என்று கண்டிச்சிருப்போம், தவறுன்னு சொல்லி இருப்போம். உள்ளத்திலே கை வைத்து உளப்பூர்வமாக சிந்தித்து பாருங்கள். தவறுன்னு சொல்றோம், அதை செய்பவர்களை விமர்சிக்கின்றோம், சமூக வலைதளங்களில் பதிவா போட்டு தள்ளுறோம். மௌலிது ஓதுறது பாவம். பல வெட்டுக்களில் படிக்கிறார்கள், சினிமா பாடலில் படிக்கிறார்கள், ஆடல் பாடல் கச்சேரிகள் நடத்துகிறார்கள். அநியாயம் இல்லையா என்று கொந்தளிக்கின்ற மக்களை பார்த்து கேட்கிறேன், அவர்களிடத்தில் உரிமையோடு தாவா செய்து தீமையை தடுத்தோமா? இது ஒரு ஆப்ஷன். மக்களுக்கு இலகுவாக செய்தியை கொண்டு சேர்ப்பதற்குத்தான் சமூக வலைதளமே தவிர முழு தாவாவும் இதுதான் நினைச்சிடக்கூடாது. அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணிக்க ஆரம்பித்து விட்டது. சிந்திக்க வேண்டும். முழு தாவா சமூக வலைதளம் புரிஞ்சுக்கிட்டோம். அது தாவாவை ஒரே நேரத்தில் பல மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வழி, அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்கின்ற பணி இல்லாமல் போனதற்கு, குறைந்ததற்கு, அதை விட்டு நாம் விலகி நிற்பதற்கு காரணம் என்ன? நான் சிரமப்படக்கூடாது, என் பேரு டேமேஜ் ஆகக்கூடாது, என் சட்ட கசிங்கிடக்கூடாது, ஒரு கரப்பற்ற கூடாது. ஆனால் நான் சொர்க்கத்துக்கு போனா எப்படி எல்லாம் கொடுப்பான்? சொர்க்கம் என்ன சாதாரணமா நாம நினைக்கிற மாதிரி சாதாரணமா சொர்க்கம்? நபிகள் நாயகம் சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறார்கள். வர்ணிக்கும் போது என்ன சொல்லி வர்ணிக்கிறாங்க தெரியுமா? நான் சொர்க்கத்தை வர்ணிப்பது முழு சொர்க்கத்தையும் அல்ல, எந்த கண்ணும் பார்த்திராத சொர்க்கம், எந்த செவியும் காதுகளும் கேட்டிராத சொர்க்கம், எந்த மனிதனின் உள்ளமும் கற்பனை கூட செய்து விடாத சொர்க்கம் நான் எப்படி முழுமையா வர்ணிக்க முடியும்? சொர்க்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பகுதியை சொல்றாங்க. அந்த சின்ன ஒரு துரும்பு அளவிற்குள்ள பகுதி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு இடம். சாட்டை இருக்குல்ல, சாட்டை வைக்கிற அளவுக்கான இடம் எவ்வளவு பெருசு இருக்கும்? ஏக்கர் கணக்கிலையா இருக்கும்? கிலோமீட்டர் கணக்கிலையா இருக்கும்? ஒரு சாட்டை வைப்பதற்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு அடி அளவு போதும். ஒரு முழம் அளவிற்கான இடம் ஒரு சாட்டை வைக்கிறது. அதை இன்னும் சின்னதா சுருட்டி வச்சா ஒரு ஜான் அளவுல தரையில வச்சிடலாம். அவ்வளவுதான் சாட்டை வைக்கிறதுக்கான இடம். அந்த சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்குரிய இடத்தை நீங்கள் சொர்க்கத்திலே பதிவு செய்ய வேண்டும், வாங்க வேண்டும் என்றால் இடத்துடைய மதிப்பு என்ன தெரியுமா? இந்த வானமும் இந்த பூமியும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள அனைத்தையும் அல்லாஹ்விற்கு ஈடாக கொடுத்தாலும் சொர்க்கத்தை பெற முடியாது. ஒரு ஜான் அளவிற்கு இடம், ஒரு முழம் அளவிற்கு, ஒரு சாட்டை வைக்கும் அளவிற்குரிய இடத்தை சொர்க்கத்தில் வாங்குவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே இந்த வானத்தையும் பூமியையும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள அனைத்தையும் கொண்டு போய் இறைவா இதை வச்சுக்க, சொர்க்கத்தில் ஒரு பகுதியை கொடுன்னு கேட்டா ஒரு சாட்டை வைக்கிற இடத்தை வாங்குறதே பெரிய சிரமம். நாங்க ரசூலுல்லாஹ் அவ்வளவு உயர்வான இடத்தில் இருக்கின்ற அந்த சொர்க்கத்தை சிரமங்களே இல்லாம அல்லாஹ் தூக்கி கொடுப்பானா? நீங்களும் நானும் செய்வோமா அந்த வேலையை? நம்ம இடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன், சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறார், ஒரு தொழிலாளி ஒரு நாள் வேலை பார்த்து விட்டு ஒரு வருடத்திற்குரிய கூலியை கேட்கிறாரு. நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, நானும் கொடுக்க மாட்டேன், உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டோம்.
வேலை பார்த்ததே ஒரு நாள், நீ என்னப்பா ஒரு வருஷத்துக்கான கூலியை கேட்கிற? சட்டையை பிடிக்கும், நாளையில இருந்து உனக்கு வேலை கிடையாது, வீட்டுக்கு ஓடுன்றோம். நாமளே செய்ய மாட்டோம்னா, எந்த தியாகமும் அர்ப்பணிப்பும் இல்லாவிட்டால் அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை வழங்குவான்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பாருங்க, வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிப்பாகவும் வாழ்க்கை முழுக்க தியாகமாகவும் அமைத்தார்கள். ஏன் அவங்கள்ட்ட தொழுகை இல்லையா? நோன்பு வைக்கலையா? தான தர்மம் செய்யலையா? எல்லா நன்மைகளையும் செய்தார்கள். நன்மை ஒன்று மட்டுமே சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்றால் சஹாபாக்கள் ஏன் பல தியாகங்களை செய்ய வேண்டும்? வார்த்தைகளிலே சொல்லி விளக்கிவிட முடியாத தியாகங்கள் சஹாபாக்கள் வாழ்க்கை. நபி தோழர்களை பாருங்கள், பத்ர் யுத்த களம் நடக்கின்றது. இஸ்லாமிய வரலாற்றிலே நபிகள் நாயகம் இஸ்லாமிய படைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம். போருக்காகவே தயாராகல, போருக்காகவே போகல. நபிகள் நாயகமும் சஹாபாக்களும் ஒரு அந்நிய படையை தடுத்து நிறுத்தத்தான் போனாங்க. வியாபாரம் பண்ணி வர்றாங்க அபூஜஹலுடைய கூட்டம். இந்த கூட்டத்தை வழிமறைச்சு நிப்பாட்டுறாங்க. ஆனால் அந்த அந்நிய கூட்டத்தை தடுத்தது யுத்தமாக மாறுகிறது. ஒரு கட்டத்தில் யுத்தத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டாங்க. வேற வழி இல்லை, போரிட்டு தான் ஆகுங்கிற ஒரு கட்டாயம். போர் புரிந்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயமான பிறகு தன் படையை பார்க்கிறார்கள். 313 இருந்து 315, 16 உள்ளதான் இருக்கும். ரொம்ப எண்ணிக்கையில் சொற்பமான மக்கள். எண்ணிக்கையில ஏன் சொற்பம்? 300 பேரை ஏன் சொற்பங்கிறோம்னா, ஆப்போசிட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துதான் இது அதிகமா குறைவான்னு சொல்ல முடியும். அப்படியே எதிர்த்தரப்புல 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, நாம 300 பேர் இருக்கிறவன்னு பெருமையா சொல்லலாம். ஆப்போசிட்ல அங்க பார்த்தா 1000க்கு மேல நிற்கிறாங்க, இங்க 313 தான் இருக்கிறாங்க. 700 பேர் கூட. 1000 வச்சுக்கிட்டாலும் இங்க 300 வச்சாலும் 700 பேர் கூட நிக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் இன்னொரு ஒருவர் நேருக்கிடையே ஒத்தைக்கு ஒத்த மோதினா கூட 300 பேர் தான் தாக்கலாம். மீதம் இருக்கிற 700 பேரை என்ன செய்வது? இது யுத்தம் புரிய வேண்டிய கூட்டமா? தற்கொலைக்கு சமம். 300 பேரோட 1000 பேரை எதிர்த்து நின்றால் அது 300 பேரும் தற்கொலை செய்வதற்கு சமம். நபிகளாரும் சஹாபாக்களும் யுத்தத்திற்கு தயாராகி நின்றுட்டாங்க. ஆளும் குறைவு, போருக்கான ஆயுதங்கள் இல்ல, போருக்கான வாகனம் இல்ல. இன்னும் சொல்றதாக இருந்தால் படையில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் வயதில் மூத்தவர்கள். சண்டை போடுற வயசே இல்லை அவங்களுக்கெல்லாம். இளைஞர்களும் இருந்தார்கள், நடுத்தர வயதுடையவர்களும் இருந்தார்கள், வயதில் மூத்த பெரியவர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வயசு அப்ப 53, 50 தாண்டிருச்சு. படையில் நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய படை போரிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து சொன்னார்கள், மன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீத். இந்த தீனுக்காக போரிடுகின்ற இந்த களத்திலே எவர் கொல்லப்பட்டு விட்டாரோ அவர் ஷஹீத் ஆவார், உயிர் தியாகி அப்படின்னா. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் ஒரு நபித்தோழர் இருக்கிறார், உமைர் பின் அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கேட்டாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கம் இந்த வானத்தையும் பூமியையும் விட பிரம்மாண்டமானதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாப்பா, சொர்க்கம்ங்கிறது வானத்தையும் பூமியையும் விட பிரம்மாண்டமானதுதான் அப்படிங்கிறாங்க.
இப்ப அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் அந்த சொர்க்கத்தை நான் அடைவதற்கு இந்த களத்திலே கொல்லப்பட்டால் நான் சொர்க்கம் செல்வேனா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாசிகள் என்கின்ற பட்டியலிலே உங்கள் பெயரையும் சொல்லுகிறான். உமைர் பின் அல் ஹுமாமை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இந்த களத்திலே கொல்லப்பட்டால் சொர்க்கவாசி தான், சொர்க்கவாசிகளின் பட்டியலில் பெயரில் உங்கள் பெயர் இருக்கிறது அப்படின்னான். அந்த நபித்தோழர் உடனே என்ன செய்தார், ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசும்போது தன்னுடைய முதுகுக்கு பின்னால அம்புகள் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு கூண்டு முதுகுல கட்டி இருக்கிறான், ஒரு குடுவை மாதிரி கட்டி இருக்கிறான். அதுக்குள்ள சில பேரித்த பழங்கள் இருக்கு, அந்த பேரித்த பழங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உமைர் பின் அல் ஹுமாம் அவர்களை பார்த்து, இந்த களத்திலே நீங்கள் கொல்லப்பட்டால் நீங்கள் சொர்க்கவாசி, சொர்க்கவாசிகளின் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. சாப்பிட்ட பாதி பேரிச்சம்பழம் வாயில, மீதி கையில் இருப்பதை தூக்கி வீசுகிறார், களத்தை நோக்கி ஓடிச் செல்கிறார், எதிரிகளோடு கடுமையாக போரிடுகிறார், சண்டையிடுகின்றார். ஒரு கட்டத்திலே அவர் எதிரிகளால் ஷஹீதாக்கப்பட்டார். சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, நம்முடைய பெயரெல்லாம் சொர்க்கவாசிகளில் இருக்கிறதா நரகவாசிகளில் இருக்கிறதான்னு மறுமையில போய் நின்னாதான் தெரியும், உலகத்தில் தெரியாது. அவர் உலகிலே வாழும் போதே நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், சொர்க்கவாசிகளின் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறது என்று, நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வீர் என்று சொன்னார்கள். தாமதிச்சிருக்கலாம்ல. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ நம்ம பயணிக்க போறோம், ரிசர்வேஷன் பண்ணலன்னா என்ன பண்ணுவோம், வேக வேகமா ஓடி போய் 10 பேரை கீழே தள்ளி விட்டாவது சீட்டு பிடிப்போம். ஜன்னல் பக்கம் எதையாவது ஒரு பொருளை தூக்கி போட்டு சீட்டு பிடிக்கிறோம். ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, டிக்கெட் புக் பண்ணியாச்சு, நம்ம பொறுமையா நடந்து வந்தா போதும். ட்ரெயின் போறதுக்கு முன்னால, பஸ் போறதுக்கு முன்னால பொறுமையா நடந்து வந்தா போதும். ஏன் சீட்டு முண்டி அடிக்கணும் அவசரம் இருக்குதா? யாராவது உங்க சீட்ல வந்து உட்காருவாங்க, யாரும் உட்கார போறது, உங்க சீட்டு ரிசர்வேஷன் பண்ணியாச்சுன்னா நீங்க எல்லாரும் ஏறினதுக்கு பிறகு பொறுமையா கூட ஏறி வந்து சீட்ல உட்காந்துக்கலாம். இந்த உமைர் பின் அல் ஹுமாம் அவர்களுக்கு சொர்க்கம்னு பதிவாயிருச்சு. 5 வருஷம் கழிச்சாலும் அவருக்கு சொர்க்கம், 50 வருஷம் கழிச்சாலும் சொர்க்கம். சொர்க்கம் மாற போறது இல்லை தானே, அல்லாஹ் பதிவு பண்ணிட்டா. இருந்தாலும் அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், சொர்க்கம்னு பதிவானதுக்கு பிறகு இந்த உலகத்தில இருந்து ஒரு நிமிடத்தை நான் வாழ்வதை கூட எனக்கு தூரமாக நினைக்கின்றேன் அப்படின்னு களத்துக்குள்ள போய் ஷஹீதாகிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே பதிவாகி இருந்தது என்ன தெரியுமா, இங்கே நான் அனுபவிக்கின்ற எல்லா சிரமமும் எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். சோதனைகள் வராதா என்று எதிர்பார்த்தார்கள். ஏன்? சொர்க்கத்தை பெறும் லட்சியம். எங்க இன்னைக்கு நமக்கு சோதனை வந்துருமோன்னு பயப்படுறோம். நபித்தோழர்கள் நபிமார்கள் சோதனைகள் வராதா என்று எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் சோதனையை சந்திக்கின்ற ஒருவனுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து செல்லக்கூடிய நன்மையான பணிகள் ஒவ்வொன்றுக்கும் சோதனைகள் நிச்சயம் வரும். பிதாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறீர்களா, பிதாத்துக்கு எதிரானவர்களாக நீங்கள் வாழுகிறீர்களா, சோதனை வரும். ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறீர்கள், ஷிர்க்குக்கு எதிரானவராக நீங்கள் வாழுகிறீர்கள், உங்கள் நடைமுறை காட்டுகிறது, கண்டிப்பாக சோதனை வரும். வியாபாரத்தில் நேர்மை, ஹலால், நியாயம் எல்லாம் பேணுகிறீர்கள், உங்களுக்கு சோதனை வரும். உண்மை பேசுகிறீர்கள், சத்தியத்தில் நிற்கிறீர்கள், உங்களுக்கு சோதனை வரும். இந்த சோதனைகளை அனைத்தையும் நாம் பார்க்கின்ற போது தளர்ந்து போய்விடக் கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்கள், நீங்கள் வெற்றியாளர்கள். ஏன் தளர்கிறீர்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உறுதியோடு போரிடுங்கள், உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள், நிச்சயம் நீங்களே வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோமே. சிரமங்களையும் சோதனைகளையும் கண்டு பின்வாங்கி ஓடுபவன் ஒரு உண்மையான மூமினாக இருக்க முடியாது. வரட்டும், எந்த வகையினாலும் வரட்டும். பொருளாதார ரீதியில் அல்லாஹ் என்னை சோதிக்கின்றானா, அந்த சோதனைகளை அல்லாஹ்விற்காக நான் பொறுக்க தயார். என் உடலையும்
என்னுடைய கண்ணியத்தையும் எனக்கென்று இருக்கின்ற சுய அந்தஸ்துகளையும் சோதித்துதான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டுமானால் எனக்கு சொர்க்கம்தான் வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எந்த இழப்புக்காக நான் கலங்க மாட்டேன், தயங்க மாட்டேன் என்ற உறுதியோடு வாழ்பவன் தான் ஒரு மூமின். அப்படிப்பட்ட ஒரு உறுதி, ஒரு பண்பு, ஒரு பக்குவம் எல்லாம் ஒரு நேரத்தில் தௌஹீத்வாதிகளான நம்மிடத்தில் இருந்தது, கண்டிப்பாக இருந்தது, நிச்சயமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதுவெல்லாம் குறைந்திருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். சோதனைக்கு அஞ்சக்கூடிய தௌஹீத்வாதிகளை பார்க்கிறோம். பலருடைய விமர்சனத்திற்காக தன்னுடைய மார்க்க பணியை, பிரச்சார பணியை ஒதுக்கி வைக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளை இன்றைக்கு பார்க்கிறோம். அதுவெல்லாம் இந்த உலகத்தின் சில மோகத்திற்காக நம்மை மாற்றும், மறுமையில் நிரந்தர நரக படுகொலிக்கு அதை நம்மை தள்ளிவிடும், சொர்க்கத்திலிருந்து நம்மை தடுத்துவிடும். அன்பிற்குரிய தோழர்களே, நாம் அனைவரும் சொர்க்கத்தை நம்பியவர்கள், சொர்க்கத்தின் மீது லட்சியம் கொண்டவர்கள். நாம் ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் இனியும் வேகமாக முன்னெடுப்போம். தாவா பணியை, நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், மார்க்க பணியை கொண்டு செல்லக்கூடிய அந்த லட்சிய பாதையை இப்போது செய்து கொண்டிருப்பதை விட இன்னும் வீரியமாக கொண்டு செல்வோம். மார்க்கத்தில் எவ்வளவு பேணுதலாக இன்றைக்கு இருக்கிறோமோ இதைவிட கூடுதல் பேணுதலை, நன்மையின் மீதான ஒரு ஆர்வத்தை இனியும் இன்ஷா அல்லாஹ் அதிகரிப்போம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டு வாழ்வோமேயானால் அது நமக்கு நிரந்தரமான சுவனத்தை பெற்றுத்தரும். அதில் நாம் உறுதியா இருக்கணும். இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு பெண்மணி வந்தார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார், அவர் எங்கிருக்கிறார்? அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன். வேற எங்கும் அவருக்கு நிலை மாறிவிட்டது என்றால் நான் கடுமையாக அழுவேன். அவர் எங்கிருக்கிறார்? ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், யா உம்மு ஹாரிசா, உம்மு ஹாரிசாவின் தாயாரே, இங்க வாங்க. உங்களுடைய மகன் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறார், போங்க. கவலைப்படுறீங்களா? உங்க மகன் எங்க இருக்காரு கவலைப்படுறீங்களா? அவர் சோதனைகளை சந்தித்ததின் காரணமாக அவரை அல்லாஹ் எங்கே குடியிருக்க வைத்திருக்கின்றார் தெரியுமா? சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் உண்டு. அதிலே உயர்வான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் அவரை குடியிருக்க செய்திருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் சொல்லி அனுப்பினார்களே. அந்த தாய், என் மகன் இறந்து விட்டான், சோதிக்கப்பட்டான், நான் கவலையில் இருக்கிறேன், அது பெரிதல்ல, என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறானா அது போதும். அப்படித்தான் விரும்பினார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சிரமங்களுக்கும் சோதனைகளுக்கும் வெற்றி பலனாக மறுமையிலே சொர்க்கத்திலே நம்மை குடியிருக்க செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஏர்வாடி கிளையின் சார்பாக, திருநெல்வேலி ஏர்வாடி கிளையின் சார்பாக மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திற்காக நம்முடைய லாயம் கிளையின் சார்பில் நாளை மாலை 4:30 மணி அளவில் மெய்தீன்புரத்திலிருந்து வாகன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாகனம் செல்ல இருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த சபையில அல்லாஹ்வின் பெயர் நினைவு கூறப்படுகிறதோ அந்த சபைக்கு அல்லாஹ் வானவர்களை இறக்குகிறான். அந்த வானவர்களுடைய பணி என்ன செய்வாங்கன்னா, அவர்களுடைய ரெக்கையால் அந்த சபையில் இருக்கிற அனைவரையும், இப்ப இந்த சபையில இருக்கிறோம், இந்த சபையில் இருக்கிற அனைவரையும் அவங்களுடைய ரெக்கையால் என்ன செய்வாங்க, முதல் வானம் வரைக்கும் சூழ்ந்திருப்பார்கள். முதல் வானத்திலிருந்து இப்ப நம்ம இருக்கின்ற இந்த சபை வரைக்கும் அப்படியே நம்ம அவங்களுடைய ரெக்கையால் அமர்ந்திருப்பார்கள். நாம கலைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, நம்மை பற்றி நாம் பேசிய இந்த செய்திகளை பற்றி அல்லாஹ்விடத்திலே கொண்டு சேர்ப்பார்கள். இறைவா, உன்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை பார்க்கவில்லை,
ஆனால் சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டு உன்னை நினைவு கூறுகிறார்கள். உன்னுடைய அடியார்கள் நரகத்தை பார்த்ததில்லை, ஆனால் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று அஞ்சி உன் மார்க்கத்தை படிக்கின்றார்கள், உன் மார்க்கத்தை நேசிக்கிறார்கள் என்று நாம் செய்த பணியை அல்லாஹ்விடத்திலே கொண்டு பதிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்க சபை நிகழ்ச்சிக்காக இங்கிருந்து வாகன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவரும் திரளாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.